ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் சாஃப்டான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஒரு வாழைப்பழம் சின்னதாக எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 கப்புக்கு சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த வாழைப்பழத்தை மெசஞ்சு விட்டுக்கலாம். மாவு கூட ஃபுல்லாக மெசஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக. கடைசியாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போவே நான் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த சப்பாத்தி செய்ய போகிறேன். ஸோ பிளேட்டை மூடி வச்சிடலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் சப்பாத்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பட் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. சப்போஸ் உங்களுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப வர கோதுமை மாவு லைட்டாக தூவி விட்டுட்டு ஒன்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கங்க. நான் ஒன்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே எனக்கு கையில் அவ்வளோவா ஒட்டலை. ஸோ அதனால் நான் வர மாவு ஆட் பண்ணலை. கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு ரவுண்டாக பவுலாக நம்ம பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளுமா கோதுமை மாவை நாம் எடுத்து திரட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டைகளை உருட்டினதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி பூரி கட்டையில் ஒரு உருண்டையாக எடுத்து மாவு கொஞ்சம் தூவி நம்ம தட்டி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் திரும்ப லைட்டாக வர மாவு விட்டுக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. திருப்பி திருப்பி நான் நல்லா பாருங்கள், எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா சப்பாத்திகளையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போடும்போது அதில் ஒட்டி இருந்த கோதுமை மாவு கீழே உதிர்ந்துடும். அதுக்காக நான் திருப்பி திருப்பி எடுத்துக்கிறேன். எல்லா கோதுமை மாவு உருண்டைகளையுமே நான் ஒவ்வொன்றா தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நான் ரவுண்ட் ஷேப் ஒன்று பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்கொயர் ஷேப் சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி 3ஆக மடித்து நீங்கள் திரும்ப ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையுமே கோதுமை மாவு ஒட்டியிருக்கான்ட்டு உருட்டி எடுத்துக்கிறேன். ஒரு தவாவில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்பாத்தி மாவு தேய்ச்சதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் தவாவில் சப்பாத்தி மாவு போட்டதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா இன்னுமே சாஃப்டாகவே வரும். சீக்கிரமாக தீஞ்சும் போகாது. நான் பாருங்கள், கொஞ்சம் சப்பாத்தி மாவு சூடானதுமே நான் திருப்பி விட்டுக்கிறேன். இந்த பதத்துக்கும் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை இன்னும் 2 டைம் திருப்பி விட்டுட்டு கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது கூட விட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. சப்பாத்தி கருகவும் கருகாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 சைடுமே எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையுமே நாம் தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மோஸ்ட்லி யாரும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. 1 இல்லை 2ஆவது சைடாக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாவு பிசைகிறதோ இல்லை சப்பாத்தி சுடுறதோ நிறைய பேருக்கு சரியாக வராது. கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தி உங்களுக்குமே ரொம்பவே சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி நான் எல்லா சப்பாத்திகளையும் இப்படி சுட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.